Assalamu alaikum. Hi everyone. Welcome to லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எந்த ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரிச்சாக க்ரீமியாக இருக்கும். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான பாசுந்தி ரெசிபி ரெடி பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே க்ரீமியாக இருக்கும். இதுக்கு நம்ம நெய் பயன்படுத்த போகிறதே இல்லைங்க. ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான பாசுந்தி ரெடி பண்ணிடலாம். தேவையான பொருட்கள்: பால் எடுத்திருக்கேங்க, ஏலக்காய் தூள், சர்க்கரை, நட்ஸ் எடுத்திருக்கேங்க. கண்டென்ஸ் மில்க் ஆப்ஷனல் தான். பேனில் ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்திக்கலாங்க. தண்ணி சேர்த்திட்டு அதில் 1 லிட்டர் பால் நான் சேர்த்திருக்கேன். நல்ல கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. பசும்பாலாக இருந்தால் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் பேக்கெட் பால் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம தண்ணி சேர்த்திட்டு பால் சேர்க்கும் போது தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிருச்சு. கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஓரங்களில் படிகிற ஆடையெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணுங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாக இருந்தால் இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்கள். டெசர்ட் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், பால் நல்லா வத்தி இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது, பாலோட கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா வத்தி இருக்குங்க பால். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா, காய்ந்த திராட்சை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. உங்களுக்கு நட்ஸ் நீங்கள் பேரிச்சம்பழம், வால்நட் எது வேண்டாலும் சேர்த்திக்கலாங்க. நான் இவ்வளோ தான் நட்ஸ் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பால் இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாருங்கள், பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. பால் நல்லா கொதிக்குதுங்க. இதில் நமக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்திக்கலாம். நான் 100 கிராம் சர்க்கரை சேர்த்திருக்கேங்க. சர்க்கரை சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்திக்கிங்க. நீங்கள் கரண்டியை வச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓடத்தில் படிகிற ஆடை நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணுங்க. அது கரிஞ்சு போச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. பாருங்கள், பால் இன்னும் நல்லா வற்றிருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுங்க இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. இதில் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க. நான் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திருக்கேன். கண்டென்ஸ் மில்க் 1/2 கப் எடுத்திருக்கேங்க. இது ஆப்ஷனல் தான். கண்டென்ஸ் மில்க் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக க்ரீமி டெக்ஸ்டரில் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தான் எடுத்திருக்கேன். கண்டென்ஸ் மில்க் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளோட சூப்பரான பாசுந்தி ரெசிபி ரெடி ஆயாச்சு. இப்போ பாருங்கள், எந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக க்ரீமி டெக்ஸ்டரில் இருக்குது. ரொம்பவே சூப்பரான ட்ரெடிஷ்னல் பாசுந்தி ரெசிபி ரெடி பண்ணியாச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம 2 விதமாக சர்வ் பண்ணலாங்க. நல்ல சுடன்னு நம்ம சர்வ் பண்ணலாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணலாங்க. ரெண்டுலேயும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான ட்ரெடிஷ்னலான பாசுந்தி ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. என் வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.